ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹெச்சிசிஎஃப்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஹெச்சிசிஎஃப்னா என்ன அப்படிங்கிற லென்த்தான ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இப்போது இந்த 30க்கும் 60க்கும் எப்படி ஹெச்சிசிஎஃப் ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிற டூல் தான். இப்போது 30, 60 இதை நம்ம எழுதிக்கிறோம். இப்போ 30, 60 ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரைம் நம்பரில் 2ங்கிற நம்பரை சூஸ் பண்ணிக்கணும். 2. ஸோ இப்போ 30 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15. அதாவது 30யை 2ஆல் டிவைட் பண்ணால் 15, 60யை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 30. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15, 13 இருக்குது. இது வந்து ஆட் நம்பராக இருக்குது, இது ஈவன் நம்பராக இருக்குது. ஆனால் ரெண்டுமே வந்து 3ஆல் டிவைட் ஆகும். எப்போவுமே நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் தான் சூஸ் பண்ணணும். இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ப்ரைம் நம்பர்னால் என்னங்கிறது நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ இது ரெண்டுமே டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 3ங்கிற ப்ரைம் நம்பர் தான். ஸோ 15ஐ 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 3s are 15. இது வந்து 10 3s are 30. அடுத்தது 5 10 ரெண்டுமே 5ங்கிற ப்ரைம் நம்பரால் டிவைட் ஆகும். ஸோ 1 5s are 5, 2 5s are 10. இதோட நம்ம நிறுத்திடணும். ஏன்னா இங்கே 1ன்னு வந்திருக்கு, இங்கே 2ன்னு சொல்லி வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த 2வை மட்டும்தான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ண முடியும், இந்த 1 டிவைட் ஆகாது. ஸோ எல்சிஎம்மில் தான் இந்த ரெண்டுமே நம்ம 1ன்னு கொண்டு வரணும். ஆனால் ஹெச்சிசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுற மாதிரி ஏதாவது ப்ரைம் நம்பர் இருந்தால் மட்டும்தான் டிவைட் பண்ணணும். அப்படி இல்லாத சூழ்நிலையில் நம்ம அதோட இந்த சம்மை வந்து நிறுத்திடணும். இப்போது இந்த 3 ப்ரைம் நம்பர்ஸையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 2 × 3 × 5, 2 3s are 6, 6 5s are 30. இப்போ பாருங்கள், 30ங்கிறது தான் வந்து இந்த 30க்கும் 60க்கும் ஹெச்சிசிஎஃப்பாக இருக்குது. அதனால் இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த 30யையும் 60யும் டிவைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நம்பரே 30 தான். இது தாண்டி வேறு எந்த நம்பரும் இது ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ணாது அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த நம்பர்ஸு ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் இன்னொரு நம்பராக இருந்தது அப்படின்னா, அதாவது 30 வந்து 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 60 கிடைக்கும். அதாவது 30யோட மல்டிபிள்ஸ் தான் 60யாக கிடைக்கிது. இந்த மாதிரி மல்டிபிள்ஸாக இருந்தது அப்படின்னா, மடங்குகளாக இருந்ததுன்னா அதில் எந்த நம்பர் சின்ன நம்பரோ அதுதான் அதனோட ஹெச்சிசிஎஃப்பாக இருக்கும். சப்போஸ் இதே சம்முக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 16 ஆன்சர் வந்துடும். அப்போ மடங்குகள் இருக்கக்குள்ள நீங்கள் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கவே வேண்டியதில்லை. அதில் சின்ன நம்பரை ஹெச்சிசிஎஃபாக நீங்கள் எடுத்துக்கணும், பெரிய நம்பரை எல்சிஎம்மாக எடுத்துக்கணும். இது வந்து மடங்குகளாக இருக்கக்குள்ள மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு 10க்கும் 20க்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா எல்சிஎம் 20ன்னு வரும், ஹெச்சிசிஎஃப் 10ன்னு வரும். அதே மாதிரி 20க்கும் 40க்கும் 30 60 இதெல்லாம் மல்டிபிள்ஸு. இப்போ 2க்கும் 4க்கும் ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணால், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பரால் மல்டிபிள் பண்ணால் அந்த செகண்ட் நம்பர் ஆன்சராக கிடைக்கிற மாதிரி